வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், அதாவது யூனிட் 5ல் உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், இந்த 2 டாப்பிக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அன்னநடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இழப்பு. அன்னநடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் இழப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிதறிய முத்து போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நிலையில்லாதது. பார்த்தீங்கன்னா நிலையானது, கடினமானது, உறுதியானது, நிலையில்லாதது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நிலையில்லாதது. சிதறிய முத்து போல நிலையில்லாதது. விழலுக்கிரைத்த நீர் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பயனற்று போதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுமரத்து ஆணி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தெளிவு. பசுமரத்து ஆணி போல தெளிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பகலவனை கண்ட பனி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, துன்பம் நீங்குதல். பகலவனை கண்ட பனி போல துன்பம் நீங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்ப மிகுதி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இதில் பார்த்தீங்கன்னா பாலோடு சர்க்கரை கலந்தது, பாலோடு பழம் கலந்தது போல, பாலோடு தேன் கலந்தது, இதெல்லாம் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இதுதான் இன்ப மிகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலைமறை காய் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மறைபொருள். இலைமறை காய் போல மறைபொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஊமை கண்ட கனவு போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தவிப்பு கூற இயலாமை. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு கூற இயலாமை. இப்போ ஒரு ஊமை கனவு கண்டாங்கன்னா அதை எப்படி அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர் தவிப்பு கூற இயலாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல என்ற உவமைக்கு ஏற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினை போல உயர முடியவில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்கிறான், நான் கடுமையான உழைப்பு மேற்கொண்டாலும் மணிங்கிறவனை போல் என்னால் உயர முடியவில்லை. அதுதான் இந்த உவமைக்கு பொருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு மயில் ஆடுறதை பார்த்துட்டு ஒரு வான்கோழியும் தோகையை விரித்து ஆடிச்சுன்னா அது மயிலுக்கு ஈக்குவல் ஆகுமா? முடியாது. என்னதான் வான்கோழி கடின முயற்சி செஞ்சு அப்படி ஆடினாலும் மயிலோட அளவுக்கு வர முடியாது. அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தன் என்னதான் கடினமாக உழைச்சாலும் இன்னொருத்த மணி அப்படிங்கிறவனை மாதிரி என்னால் உயர முடியவில்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த உவமைக்கு பொருத்தமாக இருக்குது. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள். ஏல நானும் மணியும் நல்ல நண்பர்கள், இது வராது. மணியும் நானும் எச்சலிலும் ஒன்றுபடுவதில்லை, இதுவும் வராது. நான் மிக உயர்ந்த நிலையை அடைவேன், இதுவும் வராது. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி, நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினை போல உயர முடியவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீருக்குள் பாசி போல பொருத்தமான வாக்கியத்தினை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிவழகனும் தமிழ் செல்வனும் உற்ற நண்பர்கள். மற்றதெல்லாம் பாருங்கள். ஆப்ஷன் ஏல, தந்தை இறந்த செய்தி மனதை ஆழ துன்புறுத்தியது. மாணிக்கமும் சிவாவும் யாருடனும் சேர்ந்து செயல்பட மாட்டார்கள். ஆசிரியர் நடத்திய பாடம் நன்கு பதிந்தது. இந்த நீருக்குள் பாசி போல அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான வாக்கியம் எதுனா இந்த ஆப்ஷன் சி தான். மற்றதெல்லாம் பொருந்தாமல் இருக்குது. அறிவழகனும் தமிழ் செல்வனும் உற்ற நண்பர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நிலையாமை. நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் உவமையால் விளக்கும் பொருள் யாது? நிலையாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கனி இருக்க காய் விரும்பியது போல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அறியாமை. இதில் பார்த்தீங்கன்னா அறிவு, இயல்பு, வெறுப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அறியாமை. கனி இருக்க காய் விரும்பியது போல் அறியாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கிணற்று தவளை போல. உலக நிலைகளை அறியாதிருத்தல் கிணற்று தவளை போல. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
மரப்பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல என்ற உவமையின் பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரிய செயல். இப்போ ஒரு மரத்தலான ஒரு பாவைக்கு உயிர் வருமா? அது ஒரு அரிய செயல், அது நடக்காத செயல். அதனால தான் இதுக்கு இந்த உவமை பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அரிய செயல். மரப்பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல என்ற உவமையின் பொருளை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரிய செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான உவமையை தேர்ந்தெடுக்க. வேகம். காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல் கிணற்று தவளை போல. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொக்கக்க கூம்பும் பருவத்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காத்திருத்தல். கொக்கக்க கூம்பும் பருவத்து காத்திருத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலவு காத்த கிளி போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏமாற்றம். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தெளிதல். தெளிதல் அல்லது தெளிவு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் பொருள் உணர்த்தும் உவமை யாது? பற்றுக்கோடற்ற. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அடியற்ற மரம். பற்றுக்கோடற்ற அடியற்ற மரம். மலைகாணா பயிர், கீரியும் பாம்பும், உள்ளங்கை நெல்லிக்கனி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பற்றுக்கோடற்ற. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அடியற்ற மரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கணியராயினும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உதவ மாட்டார். என்னன்னா நாய்க்கால் விரல் எப்படி நெருங்கி இருக்குதோ அது மாதிரி நெருங்கி இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் உதவ மாட்டார் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, உதவ மாட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் வீணாதல். கடலில் கரைத்த பெருங்காயம் போல வீணாதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல எனும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, துன்பம். கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல துன்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூவோடு சேர்ந்த நார் போல உவமை உணர்த்தும் பொருள் உயர்வு. பூவோடு சேர்ந்த நார் போல உவமை உணர்த்தும் பொருள் உயர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாமரை இலை தண்ணீர் போல உவமை உணர்த்தும் பொருள் பற்றின்மை. தாமரை இலை தண்ணீர் போல உவமை உணர்த்தும் பொருள் பற்றின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இலவு காத்த கிளி போல. காத்திருந்து ஏமாந்து போவது அப்படின்னா இலவு காத்த கிளி போல. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொருத்துக. அத்தி பூத்தது போல இது ஒரு அரிய செயல். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வேதனை. அத்தி பூத்தது போல அரிய செயல். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வேதனை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அடிக்கோடிட்ட உவமைக்கு பொருள் தருக. என்னன்னா ஊரணி நீர் நிறைதல் போல. என்னன்னா ஒரு ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னா இது ஒரு திருக்குறள். இதுக்கான பொருள் என்னன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுறவங்க கிட்ட இருக்கிற பொருளானது. திரு அப்படிங்கிறதுக்கான பொருள் செல்வம் அப்படின்னு வரும். உதவுறவங்க கிட்ட இருக்கிற பொருளானது ஒரு ஊரணியில் நீர் நிறைந்திருந்தால் எப்படி உலகுக்கு பயன்படுமோ அது மாதிரி இதுவும் பயன்படும் அப்படிங்கிறத இந்த திருக்குறளோட பொருள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, ஊரணி நீர் நிறைதல் போல. மற்றதெல்லாம் பாருங்கள், ஆப்ஷன் ஏல ஊரணி நீர் குறைதல் போல, ஊரணி நீர் சுடுதல் போல, ஊரணி நீர் கெடுதல் போல. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வச்சே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊரணி நீர் நிறைதல் போல. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவம உருபு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க. மான் மருளும். இதில் பார்த்திங்கன்னா வேறு கொஸ்டின் வந்துருச்சு. உவம உருபு இதில் பார்த்திங்கன்னா உவம உருபு பயின்று வராத தொடர் எதுனா மான் மருளும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். மற்றதெல்லாம் பாருங்கள். கொக்கை போன்ற வெள்ளை உள்ளம், பொறுமையோடு இருத்தல், எதையும் கண்டுகொள்ளாமல் இருத்தல். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. இப்போ ஒரு இது நம்ம நடக்கணும்னு நினச்சிட்ருப்போம், அது எதிர்பாராமல் டக்குன்னு நடந்துடும். அதுதான் பார்த்தீங்கன்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலைமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வறட்சி, வாட்டம், துன்பம். மற்றதில் பாருங்கள், செழிப்பு, இன்பம், மகிழ்ச்சி, மிகுந்த இன்பம், மழை, வெயில்னு கொடுத்துருக்காங்க. மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா மழை இல்லாமல் பயிரெலாம் எப்படி வாட்டம் துன்பமாக இருக்கும், அதுதான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, வறட்சி, வாட்டம், துன்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தாயை போன்று பேசுதல். தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக, தாயை போன்று பேசுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேய்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மூங்கில் போன்ற தோல். வேய்புரை தோல், இதுக்கான உவமை என்னன்னா ஆப்ஷன் சி, மூங்கில் போன்ற தோல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திருந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தெளிவான சீரான பேச்சு. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் என்னன்னா தெளிவான சீரான பேச்சு. மற்றதெல்லாம் பாருங்கள், ஆப்ஷன் ஏல தெளிவற்ற பேச்சு, குழப்பமான பேச்சு, கலக்கம் நிறைந்த பேச்சு இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வராது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தெளிவான சீரான பேச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. உடலும் உயிரும் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒற்றுமை. உடலும் உயிரும் போல ஒற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. மற்றதெல்லாம் பாருங்கள், விளக்கின் குன்றின் மேல் அமைந்துள்ளது, விளக்கு குன்றின் மேல் அமைந்துள்ளது. பரம்பு மலையின் புகழ் மங்கியது, பரம்பு மலையில் விளக்கு அமையவில்லை. இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். இதில் பாருங்கள், ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க, வளவன் ஏதும் அறியாதவனாக வாழ்ந்தான். இதுவும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கொஸ்டினில் தெளிவுன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல். உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. தடையின்றி மிகுதியாய். மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? பயனற்ற செயல்.
விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மலைமுகம் காணா பயிர் போல உவமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வருந்துதல். அழுதல், சிரித்தல், அச்சப்படுதல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வருந்துதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. பசுமரத்து ஆணி போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எளிதில் மனதில் பதியும். எளிதில் மனதில் பதியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒற்றுமையின்மை. இப்போ நெல்லிக்காய் மூட்டையை அப்படியே அவுத்து கொட்டினா எப்படி எல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டு ஒன்றோட ஒன்று சேராமல் ஓடும். அதனால தான் இது பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஒற்றுமையின்மை. இதில் பாருங்கள், பயனற்ற செயல், தற்செயல் நிகழ்வு, தடையின்றி மிகுதியாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான ஆன்சர் ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உரு உவமை. நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை? உரு உவமை. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். நிழல் போன்ற தொடர்ந்தான் அப்படிங்கிறது உரு உவமை. கொஸ்டின், பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பாராமல். கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது வந்து நடக்க இயலாத ஒன்று. அதாவது இங்கே பாருங்கள், இல்லாத ஒன்று இதுதான் வரணும். ஆனால் சாரி, நடக்க இயலாத ஒன்று தான் கல்லில் நார் உரித்தல். ஆனால் ஆராய்ந்து பாராமல்னு கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பாருங்கள், ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருப்பது. காணல் நீர்னா இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். இதெல்லாமே சரியாக இருக்குது. இதில் பிழையாக இருக்கிறது இதுதான், கல்லில் நார் உரித்தல். இதுக்கான ஆன்சர் ஆராய்ந்து பாராமல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நடக்க இயலாத ஒன்று. கல்லில் நார் உரிக்கிறது அப்படிங்கிறது நடக்க இயலாத ஒரு செயல். ஸோ இதில் பொருந்தாதது இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஸ்டின். இப்போ இனிமேட் இதுக்கப்புறம் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எலியும் பூனையும் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வேற்றுமை. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், ஒற்றுமை, ஏமாற்றம், நட்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, வேற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அத்தி பூத்தார் போல உவமை பொருள் தெளிக. உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் அரிய நிகழ்வு. அத்தி பூத்தார் போல அரிய நிகழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலரும் மனமும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒற்றுமை. மற்றது பாருங்கள், பகைமை, நட்பு, வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. மலரும் மனமும் போல அப்படிங்கிறதுக்கு ஒற்றுமை. நெக்ஸ்ட்டு, இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் ஏமாற்றம். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். எளிதில் மனதில் பதிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் அரிதாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடலில் கரைத்த பெருங்காயம் இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் பயனின்மை. கடலில் கரைத்த பெருங்காயம் பயனின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதுக்கான ஆன்சர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலைகானா பயிர் போல உவமை கூறும் பொருள் தெளிக. சோகம். மலைகானா பயிர் போல சோகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குன்றேறி யானை போர் கண்டற்றால் உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாதுகாப்பு. இது ஒரு திருக்குறள், இதிலிருந்து கேட்டிருக்காங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் பாதுகாப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். விழலுக்கிறைத்த நீர் போல உவமை கூறும் பொருளை கூறுக. பயனற்ற செயல். பயனற்ற செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. கண்ணை இமை காப்பது போல. இதுக்கான ஆன்சர் பாதுகாப்பு. கண்ணை இமை காப்பது போல பாதுகாப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். கீரியும் பாம்பும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் பகைமை. கீரியும் பாம்பும் போல பகைமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நகமும் சதையும் போல உவமை கூறும் பொருளை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஒற்றுமை.
நகமும் சதையும் போல ஒற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா பயிர் போல. இதுக்கான ஆன்சர் ஏக்கம். இதில் பார்த்தீங்கன்னா இரக்கம், பகைமை, நட்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருத்தமான உவமை இந்த இடத்துல ஏக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல. இதுக்கான ஆன்சர் பற்றுதல் இன்றி. தாமரை இலை நீர் போல பற்றுதல் இன்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான உவமை இணையை தேர்ந்தெடுக்க. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். இது சரி. மடைதிருந்த வெள்ளம் போல தடையின்றி. இதுவும் சரி. கீரியும் பாம்பும் போல ஒற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு பகைமை வரும். ஸோ தவறான உவமை இதுதான். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். இதுவும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடி விழுந்த மரம் போல. இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் துன்பம். இடி விழுந்த மரம் போல துன்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதுக்கான ஆன்சர் வெளிப்படைத்தன்மையாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மையாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எதிர்பாரா நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவும் வானும் போல. இதுக்கான ஆன்சர் ஒற்றுமை. நிலவும் வானும் போல ஒற்றுமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். விழலுக்கிறைத்த நீர் போல பயனற்ற செயல். கேட்டதை தான் திருப்பி கேட்டிருக்காங்க. நகமும் சதையும் போல நட்பு. உவமை கூறும் பொருள். இங்கே பாருங்கள், ஒற்றுமையும் கொடுத்துருக்காங்க, நட்பும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நகமும் சதையும் போல, அதுக்கு ஆன்சர் ஒற்றுமைன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் நட்புன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எலியும் பூனையும் போல. உவமை கூறும் பொருளை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பகைமை. எலியும் பூனையும் போல பகைமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மலைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள். மழை பொழியாத நிலை, மலையின் முகம், பயிரின் வருத்தம், வருத்தமும் மகிழ்ச்சியும் கலந்த நிலைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் கண்ணினை காக்கும் இமை போல. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பேனல். பேனல்னா என்ன? பாதுகாப்புன்னு அர்த்தம். கண்ணினை காக்கும் இமை போல பேனல். நெக்ஸ்ட் கொஸ்டின், எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். உவமையின் பொருளை எழுதுக. புகழ் பெற்று விளங்குதல். கொடிகட்டி பறந்தார் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரட்டை கிளவி போல். உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. ஒற்றுமை. இரட்டை கிளவி போல் ஒற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவுன்னு கொடுத்துருக்காங்க. நகமும் சதையும் போல நட்பு. நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை. இப்போ தண்ணி மேல் எழுதுனா அது நிலையாக இருக்குமா? அது நிலை இல்லாமல் இருக்கும். அதுதான் இது. நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை. இது எல்லாமே சரி. மலைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது உவகைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. உவகைனா ஒரு மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஆனால் மலைமுகம் காணா பயிர் எப்படி இருக்கும்? சோகமாக இருக்கும். ஸோ இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு. வரையா மரபின் மாறி போல கொடை. ஒருமையுள் ஆமை போல அடக்கம். ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு. வரையா மரபின் மாறி போல கொடை. ஒருமையுள் ஆமை போல அடக்கம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எதிர்பாரா நிகழ்வு. எதிர்பாரா நிகழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்தாணி போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெளிவு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் தெளிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல. இதுக்கான ஆன்சர் ஒற்றுமை. உடலும் உயிரும் போல ஒற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். தாமரை இலை நீர் போல ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், தாமரை இலை மேல் நீர் ஒட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பின்றி அலைதல், செல்வத்துடன் வாழ்தல். இதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டியில் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். அதாவது ஒட்டவும் மாட்டாங்க, ஒதுங்கவும் மாட்டாங்க. இதுதான் தாமரை இலை நீர் போல. நெக்ஸ்ட் கொஸ்டின் காணல் நீர் எனும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. காணல் நீர் அப்படிங்கிறது என்னன்னா இருக்கிற மாதிரி தோன்றும் ஆனால் இருக்காதது. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான ஆன்சர் ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெழுதுதல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டினை தான் திருப்பி கேட்டிருப்பாங்க. ஏன்னா உவமைனா ஒரு சிலது தான் இருக்கும், அதை தான் திருப்பி திருப்பி கேட்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா கேட்டதே தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். உடலும் உயிர் போல ஒற்றுமை. அத்தி பூத்தது போல மிக அரிதாக. அத்தி பூத்தது போல மிக அரிதாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல். எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்பது. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின் துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறியாமை. துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல அறியாமை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். கிணற்று தவளை போல உலக அறிவின்மை. கிணற்று தவளை போல உலக அறிவின்மை. சுடச்சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. ஞானம் வளரும். அதாவது சுடச்சுட பொன் எப்படி மின்னுமோ அப்போ அதுக்கான உவமை என்னன்னா ஞானம் வளரும். படிக்க படிக்க அறிவு வளரும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் விழலுக்கிரைத்த நீர் போல உவமை கூறும் பொருத்தமான பொருளை தேர்க. இதுக்கான ஆன்சர் பயனின்மை. இதுக்கு ஆப்ஷன் ஏ 1 பயனின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல. இதுக்கான ஆன்சர் தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. விழலுக்கிரைத்த நீர் போல உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் பயனற்ற செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையின் பொருளறிந்து சரியான விடையை தேர்க. கிணற்று தவளை போல அறியாமை நிகழ்வு. கிணற்று தவளை போல அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அறியாமை நிகழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின் விழலுக்கிரைத்த நீர் போல பயனற்ற செயல். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவசர குடுக்கை என்ற உவமையின் பொருளை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எண்ணி செயல்படாமை. ஒரு செயல் வந்து என்ன ஏதுன்னு எண்ணி செயல்படாமல் அவசர குடுக்கைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் எண்ணி செயல்படாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல. இதுக்கான ஆன்சர் தற்செயல் நிகழ்வு. தற்செயல் நிகழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பசுமரத்தாணி போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் எளிதில் மனதில் பதிதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல். இதுக்கான ஆன்சர் தடையின்றி மிகுதியாய். மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் தாமரை இலை நீர் போல. இதுக்கான ஆன்சர் பட்டும் படாமல் இருத்தல். தாமரை இலை நீர் போல பட்டும் படாமல் இருத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரறிவாளன் திரு போல எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. இதுக்கு ஆன்சர் பலருக்கும் பயன்படும். என்னன்னா பேரறிவாளன் திரு போல அப்படிங்கிறது பலருக்கும் பயன்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக.
இலவு காத்த கிளி போல ஏமாற்றம், இதுதான் சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடியோசை நாகம் போல விரைவுன்னு கொடுத்துருக்காங்க. இடியோசை கேட்ட நாகம் பார்த்தீங்கன்னா பயம் வரும். குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா வேதனைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து வெளிச்சம் மிகுதியாக இருக்கும், அதுதான் வரும். ஆனால் வேதனைங்கிறது தப்பு. அடுத்தது காட்டும் பளிங்கு போல, இதுக்கான ஆன்சர் சேர்ந்திருத்தல்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது என்னென்னா இலவுகாத்த கிளி போல ஏமாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடர் உவமை விளக்கும் பொருள் வெளிப்படைத்தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, இது வந்து தற்செயல் நிகழ்வு. இதில் பாருங்கள் ஆப்ஷன் டியில் எதிர்பாரா நிகழ்வு இதுவும் இருக்குது. இப்போ நமக்கு பார்க்குறப்ப இதுவும் வருமோ அப்படின்னு தான் தோணும். ஸோ இதை மாதிரி காரணத்துக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல உவமையின் பொருளை தேர்க, இதுக்கான ஆன்சர் ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் வில்லுக்கிரைத்த நீர் போல பயனற்ற செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுதல் திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர், இதுக்கான ஆன்சர் தடையின்றி மிகுதியாக. திருவிழாவை காண மடைதிருந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் தடையின்றி மிகுதியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல், இதுக்கான ஆன்சர் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொருத்துக, கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. விழலுக்கிரைத்த நீர் போல, இது வந்து பயனற்ற செயல். விழலுக்கிரைத்த நீர் போல பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக, வேலியே பயிரை மேய்ந்தது போல, இதுக்கான ஆன்சர் கடமை தவறுதல். வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுகு, மலைமுகம் காணா பயிர் போல, இதுக்கான ஆன்சர் வாடி இருத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையின் பொருளறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க, விழலுக்கிரைத்த நீர் போல பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் கிணற்று தவளை போல உவமை கூறும் பொருள் தெளிக, இதுக்கான ஆன்சர் அறியாமை. கிணற்று தவளை போல அறியாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. அப்போ பாருங்கள், கேட்ட கொஸ்டினையே தான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதிலிருந்து தான் இப்போ வர்ற எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இதுக்கான ஆன்சர் எதிர்பாரா நிகழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும், உவமையின் பொருள் வெளிப்படைத்தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையின் பொருளறிந்து சரியான தொடரை எழுதுக, உடலும் உயிரும் போல, இதுக்கான ஆன்சர் இணை பிரியாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மடைதிருந்த வெள்ளம் போல் உவமையின் பொருளை எழுதுக, இதுக்கான ஆன்சர் தடையின்றி மிகுதியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும், இத்தொடரை உணர்த்தும் பொருளுக்கேற்ற உவமை தொடரை தேர்க, இதுக்கான ஆன்சர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நெக்ஸ்ட் கொஸ்டின், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க, இதுக்கான ஆன்சர் தற்செயல் நிகழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடிகட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி புகழ் பெற்று விளங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆகாய தாமரை உவமை கூறும் பொருள் இல்லாத ஒன்று, ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர், யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இதுக்கான ஆன்சர் எதிர்பாராத நல்வாய்ப்பு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இதுக்கான ஆன்சர் என்னன்னா எதிர்பாராத நல்வாய்ப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக, விழலுக்கிரைத்த நீர் போல பயனற்ற செயல்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் யானை புக்க புலம் போல உவமை கூறும் பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வீணாக்குவது. யானை புக்க புலம் போல வீணாக்குவது. நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறி. இயலாத செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பசுமரத்தாணி போல மனதில் பதிதல். பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது மனதில் பதிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை இடித்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அவளை நினைத்து உரலை இடித்தல். இதுக்கான ஆன்சர் என்னன்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க. இதுக்கான ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் எது பொருந்தி வர்ற மாதிரி இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சராக எடுக்க முடியும். இங்கே இதுக்கான ஆன்சர் என்னென்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடருக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மடைதிருந்த வெள்ளம் போல. நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பி நீட்டுதல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொறுத்துக. குன்றிலிட்ட விளக்கு போல பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை. கிணற்று தவளை போல அறியாமை. குன்றிலிட்ட விளக்கு போல பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல மனமொன்றிய துணை. கிணற்று தவளை போல அறியாமை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாததை தேர்க. பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. விழலுக்கரித்த நீர் போல அப்படிங்கிறது பயனுள்ள செயல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பயனற்ற செயல். ஸோ இதுதான் பொருந்தாதது. மற்றது பாருங்கள் பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு. கிணற்று தவளை போல உலகம் அறியாமை. இதெல்லாமே சரி. இதில் தவறாக இருக்கிறது பொருந்தாதது ஆப்ஷன் ஏ தான். விழலுக்கரித்த நீர் போல பயனுள்ள செயல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. எலியும் பூனையும் போல. இதுக்கான ஆன்சர் பகைமை. எலியும் பூனையும் போல பகைமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானை போர் கண்டாற்றாள் எனும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. இது வந்து ஒரு திருக்குறள். என்னன்னா குன்றேறி யானை போர் பார்க்குறவன் எப்படின்னா ஒரு மலை மேலே ஏறி நின்றுக்கிட்டு கீழே நடக்கிற யானை போரை பார்த்தான்னா அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பான செயல். அதே மாதிரி அவன் கையில் இருக்கிற பொருளை வச்சுட்டு ஒருத்தன் தொழிலெலாம் செஞ்சானா அதுவும் பாதுகாப்பான செயல். அந்த மாதிரி இந்த திருக்குறள் வரும். ஸோ இதுக்கு இங்கே கரெக்டாக ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. தன் கையில் இருக்கிற பொருளை கொண்டு ஒரு செயலை செய்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இதுக்கான ஆன்சர் பொறுத்து கொள்ளுதல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுத்து கொள்ளுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடுவூருள் நஞ்சு மரம் பழுத்தற்று. திருக்குறள். இதுக்கான உவமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படிங்கிறது ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. அதாவது என்னன்னா இந்த திருக்குறள் எப்படின்னா அதாவது ஒரு யாருக்கும் உதவாதவங்கிட்ட இருக்கிற செல்வமானது நடு ஊரில் ஒரு நச்சு மரம் பழுத்ததுக்கு சமம். எப்படி அந்த நச்சு மரத்தால் யாருக்கும் பயனில்லையோ அதே மாதிரி யாருக்கும் உதவாதவங்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கும் பயனில்லை. அந்த மாதிரி தான் இந்த திருக்குறளோட பொருள் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மனம் ஒன்றிய துணை. உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை. நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா ஒற்றுமையின்மைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வந்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா தான் ஒற்றுமையின்மை. இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவு அல்லது வெளிப்படைத்தன்மை இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து தப்பு.
அப்புறம் மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக, இதுதான் சரி. பொருத்தமான ஆன்சர் என்னன்னா இந்த ஆப்ஷன் பி, மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக, இதுதான் சரி. விழலுக்கிரைத்த நீர் போல அப்படிங்கிறது ஒரு பயனற்ற செயல், ஆனால் வெளிப்படைத்தன்மைன்னு கொடுத்துருக்காங்க, இது பொருந்தாதது. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல, இது வந்து ஒற்றுமையின்மை, இப்படி இங்கே மூணையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக பொருந்தி இருக்கிறது என்னன்னா இந்த ஆப்ஷன் பி, மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடரின் பொருளறிதல், இந்த டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். இப்போ இந்த மரபு தொடரின் பொருளறிதலும் உவமையால் விளக்கப்பெறும் பொருளும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். என்ன பேரை தான் மாற்றி கொடுத்துருக்காங்க, அதுக்கு உவமையால் விளக்கப்பெறும் பொருள்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கு மரபு தொடர்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் ஒரு 10-11 கொஸ்டின் இருக்கும், இதுவும் என்னன்னு பார்த்துடலாம். மரபு தொடரின் பொருளறிக. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பட்டறிவில்லாத படிப்பறிவு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிறது பட்டறிவில்லாத படிப்பறிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக தொடர் பொருள். ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று, ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலத்திற்குரியது, முதலை கண்ணீர் அப்படிங்கிறது பொய்யலுகை, கொட்டி அழைத்தல் மிகுதியாக பேசுதல். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று, ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்துக்குரியது, முதலை கண்ணீர் பொய்யலுகை, கொட்டி அழைத்தல் மிகுதியாக பேசுதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு தொடரும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று, ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் அவசர குடுக்கை சொல்லின் பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் எண்ணி செயல்படாமை, அவசர குடுக்கை எண்ணி செயல்படாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு தொடரின் பொருளை அறிக. பச்சை பொய் அப்படின்னா முற்றிலும் பொய், பச்சை பொய் அப்படிங்கிறது முற்றிலும் பொய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருளை தேர்ந்தெடு. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத காரியம், கல்லில் நார் உரித்தல் இயலாத காரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு தொடரின் பொருளை கண்டறிக. கொடிகட்டி பறத்தல் புகழ்பெற்று விளங்குதல், கொடிகட்டி பறத்தல் புகழ்பெற்று விளங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் பொய்யலுகை, முதலை கண்ணீர் பொய்யலுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா மரபு தொடரை கண்டறிக. இதில் பாருங்கள், பொருந்தா மரபு தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னே கொடுக்கல, ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. தள்ளி வைத்தல், அள்ளி இறைத்தல், மணக்கோட்டை, ஆரப்போடுதல். இதுக்கு ஆன்சர் வந்து தள்ளி வைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு, இதுக்கான ஆன்சர் ஆராய்ந்து பாராமல், கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல். நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது. வேலியே பயிரை மேய்ந்தது போல, இதுக்கான ஆன்சர் வந்து கடமை தவறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. பசுமரத்தாணி போல, இதுக்கான ஆன்சர் எளிதில் மனதில் பதிய வைத்தல். இவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள், மரபு தொடரல்னா மரபு தொடர் அறிதல், இது ரெண்டுமே இவ்வளோதான் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே ஒன்று விடாமல் தொகுத்து தான் கொடுத்துருக்கோம். நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் தான் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.